புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல லட்சியத்தோடு தொடங்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த கழகம் ஆரம்பித்த பின்னாடியே தொடர்ந்து வெற்றி என்கின்ற ஒரு முழக்கத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்விற்காக இந்த இயக்கத்தை அர்ப்பணித்து தொடர்ந்து அவருக்கு பின்னால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சாதனைகளை செய்து இந்த இயக்கத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு வந்திருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலும் கூட முன்னாள் அமைச்சர்கள் இந்த கட்சியிலே நன்றாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்த துரோகம் செய்துவிட்டு மாற்றுக் கட்சிக்கு சென்ற பிறகும் கூட இந்த இயக்கத்தை யாராலும் எந்த துரோகினாலும் அழிக்க முடியாத ஒரு சக்தியாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்படும். புரட்சி அம்மா அவர்கள் சொன்னது போல என் மறைவுக்கு பின்னாலும் இந்த இயக்கம் தமிழக மக்களுடைய ஏழை எளிய மக்களாக தொடர்ந்து 100 ஆண்டுகள் செயல்படும் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை சட்டமன்றத்தில் தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். அந்த வரலாறு தொடங்கும். அந்த வரலாற்றை நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக செய்து 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையேற்று அந்த சக்தி சாதனை எல்லாம் முறியடிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.